வணக்கம். இன்னைக்கு நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டூலு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் உண்டான டிபெண்டன்சிஸை செப்பரேட்டாக ஒரு ஐசோலேட்டட் பைத்தன் என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்கோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு பைத்தன் ப்ராஜெக்ட்ஸை கிரியேட் பண்ணும்போது. ஏன்னா ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் உள்ள இருக்கக்கூடிய டிபெண்டன்சியை மேனேஜ் பண்ணுறது இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணி தான். அது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ டயக்ராமேட்டிக்கலாக பார்ப்போம். இப்போ இந்த படத்தை பாருங்க. இப்போ முதல்ல வந்து அப்ளிகேஷன் ஏ அப்படின்னு இருக்கு. அந்த அப்ளிகேஷன் ஏ வந்து மாடியூல் ஏ வெர்ஷன் 1.0 யூஸ் பண்ணுது. இப்போ அதே இன்னொரு அப்ளிகேஷன் பி அப்படிங்கிறது அதே மாடியூல் ஆனால் வெர்ஷன் 2.0 யூஸ் பண்ணுது. இப்போ இந்த வெர்ஷன் 1.0 மாடியூல் ஏவோட 1.0வும் அதே 2.0வையும் ஒரே பைத்தன் என்விரான்மெண்ட்ல உங்களால இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்படி இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா அது வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் ஏற்படும். அப்போ என்ன ஆகும், நீங்கள் ஒன்றா மாடியூல் 1.0வோ இல்லை மாடியூல் 2.0 மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதனால ஒரே ஒரு அப்ளிகேஷன் தான் ரன் பண்ண முடியும். இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கீழே இருக்கக்கூடிய படத்தை பாருங்க. இப்போ ஒரு ஐசோலேட்டட் ஒரு என்விரான்மெண்ட்டு. ஸோ அந்த என்விரான்மெண்ட்டுக்குள்ளே நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஏ ரன் பண்ணுறீங்க. அதில் நீங்கள் மாடியூல் ஏ எந்த வெர்ஷன் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அப்ளிகேஷன் பியும் வந்து ஒரு தனி ஐசோலேட்டட் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கும். அதில் நீங்கள் எந்த மாடியூல் எந்த வெர்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அப்ளிகேஷன் ஏக்கும் அப்ளிகேஷன் பிக்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்டுமே இருக்காது. ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் உங்களுக்கு எந்த மாடியூல் தேவைப்படுதோ அந்த மாடியூலை அந்த பர்டிகுலர் லைப்ரரியை நீங்கள் அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய கான்ஃப்ளிக்ட்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிடும். இப்போ நம்ம எப்படி ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு விஎன்வி அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. நம்ம அந்த மாடியூலை தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ முதல்ல ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னா, அதாவது எந்த டைரக்டரியில் நம்ம அதை விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ப்ராஜெக்ட்னு ஒரு டைரக்டரி கிரியேட் பண்ண போகிறேன். மேக் dir ப்ராஜெக்ட். இப்போ அந்த டைரக்டரிக்குள்ளே மூவ் பண்ணுறேன். இப்போ இதுக்கு நான் பைத்தன் 3 யூஸ் பண்ணுறதுனால பைத்தன் 3 -m venv அதாவது விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அந்த மாடியூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதாவது இந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை வந்து எந்த டைரக்டரி நேமில் நம்ம கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். உதாரணத்துக்கு நான் டுட்டோரியல் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டு கிரியேட் ஆகும். அதாவது டுட்டோரியல் இஎன்வி அப்படிங்கிற ஒரு டைரக்டரி கிரியேட் ஆகும். இப்போ நான் அதில் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன ஃபைல்ஸ் டைரக்டரி இருக்கிறது அப்படிங்கிறதுல. இப்போ நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதில் tutorial.env அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்குது. இப்போ இந்த டைரக்டரிக்குள்ளே போய் பார்ப்போம். இதில் இன்னும் சில டைரக்டரிஸ் இருக்குது. அதாவது வந்து பின்னு ஒரு டைரக்டரி, இன்க்ளூட் ஒரு டைரக்டரி, லிப் அப்படின்னு ஒரு டைரக்டரி, அப்புறம் பைத்தன் environment.cfg அப்படின்னு ஒரு ஃபைல். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பின் அப்படிங்கிறதுக்குள்ள தான் நம்ம அந்த பைத்தன் இன்டர்பிரட்டரோட காப்பி இருக்கும். இப்போ இன்க்ளூடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் அதெல்லாமே வந்து இன்க்ளூடில் இருக்கும். லைப்ரரியில் வந்து ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்கும். இந்த py environment.config அப்படிங்கிற வந்து என்விரான்மெண்ட் பைத்தனோட என்விரான்மெண்ட் கான்ஃபிக் இருக்கும். ஒன்ஸ் நம்ம இப்போ இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த என்விரான்மெண்ட்டை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ இது ஆக்டிவேட் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இருக்கேன். சோர்ஸ்னு ஒரு கமாண்ட் இருக்குது. சோர்ஸ் அந்த டைரக்டரி நேம், அதுக்குள்ள பின்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ள ஆக்டிவேட் அப்படிங்கிற கமாண்டை நீங்கள் இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட ப்ராம்ப்ட் கூட சேஞ்ச் ஆகும். பாருங்கள், இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணதே நம்மளோட ப்ராம்ப்டில் டுட்டோரியல் இஎன்வி அப்படின்னு அந்த விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டோட நேமே இங்கே வந்துருச்சு. அப்படின்னா நீங்கள் இப்போ விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறீங்க அப்படிங்கிற அர்த்தம். இப்போ இதே மாதிரி விண்டோஸில் நீங்கள் பண்ணும்போது டுட்டோரியல் இஎன்வி ஸ்கிரிப்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ள activate.batன்னு ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைலை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்படி நம்ம ஒரு விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அதை ஆக்டிவேட்டும் பண்ணிட்டோம். இப்போ
நான் பைத்தன் அப்படின்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்க, இப்போ இதில் வந்து பைத்தன் 3.8 இருக்குது அப்படின்னு சொல்லுது. இந்த என்விரான்மெண்ட்டை நான் டீஆக்டிவேட் பண்ணுறேன். அதுக்கு டீஆக்டிவேட் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ நான் டீஆக்டிவேட் கொடுத்ததே பாருங்க, இந்த ப்ராம்ப்ட் சேஞ்ச் ஆகும். அப்படின்னா நம்ம நார்மலான ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே நான் பைத்தன்னு கொடுக்குறேன். பாருங்க, இங்கே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய 2.7 தான் இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நம்ம பைத்தன் 3லேருந்து இன்ஸ்டால் பண்ணதுனால நமக்கு பைத்தன் 3 அப்படிங்கிற என்விரான்மெண்ட் இருக்கு. இப்போ நம்ம வெளியே வந்ததுக்கப்புறம் பைத்தன் 2.7 இருக்கு. பாருங்க, இப்போ மறுபடியும் நம்ம ஆக்டிவேட் பண்ணுவோம். நம்ம பார்த்தோம், சோர்ஸ் அப்படிங்கிற கமாண்ட் இருக்கு. சோர்ஸ் டுட்டோரியல் அப்படிங்கிற அந்த என்விரான்மெண்ட் டைரக்டரிக்குள்ள பின்குள்ள ஆக்டிவேட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னா இப்போ திருப்பியும் நமக்கு வந்து டுட்டோரியல் இஎன்பி அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. இப்போ பாருங்க, பைத்தன் டைப் பண்ணி பாருங்க. மறுபடியும் நம்ம 3.8.3க்குள்ள நம்ம உள்ள வந்துட்டோம். சரி, இப்போ இந்த பைத்தன் விட்டு வெளியே வர கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பைத்தன் ப்ராம்ப்ட்ல இருந்து வெளியே வந்து சிஸ்டத்தோட கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு வந்துடும். சரி, இப்போ நம்ம விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம், அதை ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்குள்ள நம்ம சில மாடியூல்ஸ், அதாவது லைப்ரரிஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பேக்கேஜை விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள நம்ம இன்ஸ்டால் பண்ண பிஐபி, அதாவது பிப் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிங்கிற டூல் ஒன்று இருக்கு. அது ஒரு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இப்போ அந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம எப்படி பேக்கேஜை நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ள இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளாஸ்க் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, அதாவது ஒரு பேக்கேஜ் இருக்கு. இப்போ அந்த ஃப்ளாஸ்க்கை நம்ம இன்ஸ்டால் பண்ணணும்னா பிப் இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க் கொடுத்து நீங்கள் என்ட்ரு அடித்தீங்கன்னா அந்த ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற பேக்கேஜ் வந்து கம்ப்ளீட்டாக நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ இது இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் இருக்கு. பிப் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு கமாண்ட் இருக்கு. இப்போ நீங்கள் இந்த கமாண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ இந்த ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் ஆகும்போது அதோட டிபெண்டன்சி மாடியூல்ஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிருக்கும். இப்போ இங்கே பாருங்க, ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது இங்கே இருக்கு, நீங்கள் பார்க்கலாம் 1.1.2. அதோட சில டிபெண்டன்சி மாடியூல்ஸும் அதோட இன்ஸ்டால் ஆயிருக்கும். அப்போது ஒரு பர்டிகுலர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் ஆயிருக்கா, எந்த வெர்ஷன் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பிப் ஃப்ரீஸ் அப்படிங்கிற இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அல்லது பிப் லிஸ்ட் அப்படின்னு கொடுக்கலாம். பிப் லிஸ்ட்னு கொடுத்தீங்கனாலும் சொல்லும் எந்த பேக்கேஜோட நேம் என்ன, அது எந்த வெர்ஷன் அப்படிங்கிற சொல்லும். நீங்கள் பிப் ஃப்ரீஸோ இல்லை பிப் லிஸ்ட்டோ யூஸ் பண்ணி என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்படி நம்ம ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் நமக்கு தேவையான பேக்கேஜஸை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன ப்ராஜெக்டாக இருக்கும்போது நம்ம ஒரே ஒரு பேக்கேஜ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ இதே ஒரு பெரிய ப்ராஜெக்டாக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம நிறைய பேக்கேஜஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதை எப்பவுமே நம்மளால நினைவில் வச்சுக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம், இந்த பேக்கேஜஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணலாம். அந்த ஃபைலுக்கு ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம், requirements.txtன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம ஃப்ரீஸ்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோம். இந்த கமாண்டோட அவுட்புட், அதாவது ரீடைரக்ட் பண்ணி requirement.txt அப்படிங்கிற ஒரு ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் ரெக்யர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதோட அவுட்புட்டை requirements.txt அப்படிங்கிற ஃபைலில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ இந்த பிப் ஃப்ரீஸ் என்ன அவுட்புட் கொடுத்ததோ, அதாவது இங்கே ஆல்ரெடி நமக்கு இந்த அவுட்புட் கொடுத்தது இல்லைங்களா, இந்த அவுட்புட்டை இந்த requirement.txtக்குள்ளே ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே நான் எல்எஸ் போட்டு காமிக்கிறேன், அதாவது லிஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும். இதுக்கு முன்னாடி நமக்கு டுட்டோரியல் இஎன்விங்கிற ஒரே ஒரு ஃபோல்டர் மட்டும்தான் இருந்தது. இப்போ பாருங்கள், requirement.txtங்கிற ஃபைலும் இருக்கு. இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த ஃபைலுக்குள்ள இந்த பேக்கேஜ் டீடைல்ஸ் எல்லாமே அதோட வெர்ஷன் டீடைல்ஸோட இருக்கு. இதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு இந்த ப்ராஜெக்டை, அதாவது இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வேற ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் இந்த requirement.txtயை யூஸ் பண்ணி பிப் மூலயமா எல்லா லைப்ரரியும் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப சுலபமான முறையாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம வந்து இதில் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிற லைப்ரரி நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். அதுக்கு பிப் அன்இன்ஸ்டால் ஃப்ளாஸ்க். நான் அது என்ட்ரு கொடுத்ததே கேட்கும்,
இதோட ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ண வேண்டியிருக்கும். ரிமூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். சக்ஸஸ்ஃபுல்லி அன்இன்ஸ்டால்ட் ஃப்ளாஸ்க். அதாவது ஃப்ளாஸ்க் 1.2.2 வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுச்சு. நீங்கள் பாருங்க, லிஸ்ட் போட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ளாஸ்க் வந்து இதில் கிடையாது. ஃப்ளாஸ்க் வந்து இதில் இருந்து ரிமூவ் பண்ணிடுச்சு. சரி, இப்போ திருப்பி நம்ம ஃப்ளாஸ்க் இன்ஸ்டால் பண்ணணும். ஆனால் நமக்கு எந்த வெர்ஷன் ஆஃப் ஃப்ளாஸ்க் நம்ம போட்டோம் நமக்கு தெரியல. ஆனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம requirement.txt வச்சுருக்கோம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த requirement.txt யூஸ் பண்ணுறேன். இன்ஸ்டால் -r requirement.txt அப்படின்னு நான் சொன்னேன்னா, அந்த requirement.txt-க்குள்ள இருக்கக்கூடிய ஃபைல்ஸில் என்னென்ன வெர்ஷன் இருக்கோ அந்த வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்டால் ஆயிடும். இப்போ இதோட ஃப்ளாஸ்க்கும் நமக்கு இன்ஸ்டால் ஆயிருக்கணும். நம்ம பிப் லிஸ்ட் போட்டு பார்ப்போம். பாருங்க, ஃப்ளாஸ்க் இதில் இன்ஸ்டால் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃப்ளாஸ்க்கை ரிமூவ் பண்ணும்போது பார்த்தோம், இங்கே ஃப்ளாஸ்க் வந்து ரிமூவ் ஆயிருந்தது. ஏன்னா நம்ம ஃப்ளாஸ்க்கை ரிமூவ் பண்ணியிருந்தோம். இப்போ திருப்பி மறுபடியும் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணதுனால அந்த ஃப்ளாஸ்க் மறுபடியும் நம்மளோட விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நான் இதை டீஆக்டிவேட் பண்ணுறேன். இப்போ டீஆக்டிவேட் பண்ணதே நம்ம வந்து சிஸ்டத்தோட ப்ராம்ப்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட டிஃபால்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம வந்துட்டோம். இப்போ நான் இங்கே வந்து பிப் லிஸ்ட் போட்டோம்னா, இந்த லிஸ்ட் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருந்த எல்லா லைப்ரரியோட லிஸ்ட்டையும் உங்களுக்கு காமிக்கும். ஆனால் நம்மளோட என்விரான்மெண்ட்டுக்குள்ளே போனோம்னா, அந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம என்ன இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அது மட்டும்தான் அந்த என்விரான்மெண்ட்டில் காமிக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் என்ன என்விரான்மெண்ட் நமக்கு தேவைப்படுது, அது பைத்தன் 2ஆ இல்லை பைத்தன் 3 தேவைப்படுதா, இல்லை என்ன மாடியூல்ஸ் அதாவது லைப்ரரிஸ் நமக்கு தேவைப்படுது, அதாவது என்ன பேக்கேஜஸ் நமக்கு தேவைப்படுதோ அந்த வெர்ஷன் ஆஃப் பேக்கேஜஸை நம்மளால இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பைத்தன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை எப்படி கிரியேட் பண்ணலாம், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், எப்படி டீஆக்டிவேட் பண்ணலாம், அதில் பிப் அப்படிங்கிற டூலை யூஸ் பண்ணி இந்த பேக்கேஜ் மேனேஜரை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான பேக்கேஜஸை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த பைத்தன் விர்ச்சுவல் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மிகவும் முக்கியமான ஒன்று. அதாவது மோஸ்ட் ஆஃப் த பைத்தன் டெவலப்பர்ஸ் வந்து விர்ச்சுவல் என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பைத்தனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது தேவையானவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸோ சந்தேகமா இருந்தா அதை எங்களுக்கு தெரிவிங்க. முடிந்தவரை உங்க சந்தேகங்களுக்கு நாங்கள் பதிலளிக்கிறோம்.